நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏடிஎம் கார்டு பற்றின ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது நான் முந்தின வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஏடிஎம் கார்டு மூலயமா, அதாவது ஆன்லைனில் எப்படி நம்ம ஃபோன் ரீசார்ஜ், டிவி ரீசார்ஜ்லாம் பண்ணோன்னு சொல்லிவிட்டு, அதுக்கு ஃப்ரீ சார்ஜ் அப்படிங்கிற ஒரு லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ணிக்க சொன்னேன். ஸோ அந்த லிங்க் மூலயமா நீங்கள் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான ஒரு செக்மெண்ட் இந்த ஏரியாவை தான் நான் சொல்லியிருந்தேன். இங்கே தான் கார்டு நம்பர் டைப் பண்ணணும், எக்ஸ்பைரி டேட் டைப் பண்ணணும், எக்ஸ்பைரி இயர், சிவிவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் என்னென்ன இந்த ஏடிஎம் கார்டில் ஃபஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாத சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிய வைக்கிற வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு அமைய போகுது. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நீங்கள் இந்த ஃப்ரீ சார்ஜ் லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் ஸ்க்ரீன் இந்த இடத்துல நிற்கும். இதுதான் நம்மளுடைய கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், இயர், சிவிவிலாம் டைப் பண்ணுற இடம்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் ஃபில் பண்ணி ப்ரொசீட் டு பே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த செக்மெண்ட்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு சாம்பிள் கார்டை வச்சு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணணும். இதை நான் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் சாம்பிளான ஒரு ஏடிஎம் கார்டு. இந்த ஏடிஎம் கார்டில் இங்கே 517 இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதில் ஒரு சீரீஸாக ஒரு நம்பர் இருக்கும். இந்த ஏடிஎம் கார்டு இதுதான், இந்த சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் தான் ஏடிஎம் கார்டு நம்பர். அந்த நம்பரை கொண்டு இந்த கார்டு நம்பர் அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். திரும்பி நம்ம இந்த வீடியோக்கு இந்த ஃபோட்டோக்கு வருவோம். கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிட் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு 02/23 இருக்குது. அதாவது இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது மந்த்து, செகண்டில் இருக்க இந்த 23 இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய மந்த் என்ன 02 அப்படின்னு பார்த்தோம் இதில். அதை இதில் டைப் பண்ணிக்கோங்க. 02 அப்படிங்கிறது இதை டைப் பண்ணிட்ட பிறகு 023 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இயர் அந்த கார்டில் கொடுத்துருக்கப்படி. அதை இந்த எக்ஸ்பைரி இயரில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கார்டை அப்படியே பேக்கில் திருப்பினீங்கன்னா இதுதான் மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு நான் போன வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்னால் அது இந்த பிளாக் கலர் தான். இதை நீங்கள் ஏடிஎம் கார்டு மிஷின்குள்ளே இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு ரீட் பண்ணுறது இந்த இடத்த தான். ஸோ இந்த இடத்துக்கு கீழே உங்களுக்கு இங்கே இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த 123 அப்படிங்கிற இந்த 3 நம்பர் தான் உங்களுடைய சிவிவி நம்பராக இருக்குது. அதை கொண்டு இந்த சிவிவிங்கிற இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாகவே அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஓடிபி நம்பர் ப்ராசஸ் ஆகும். அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் இந்த கொடுத்துருக்க டயலாக் பாக்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ இந்த ஏடிஎம் கார்டை இப்படி தான் ஆன்லைனில் நம்ம யூஸ் பண்ணணும். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக